போர் அடிக்காம சொல்லிடுறேன். நகை சீட் வந்து இந்த மாசம் ஒரு கார்டில் லிமிட், அதான் பிளாக்ல இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நான் நிரு மட்டும் போய் என்ன சால் இது 5 கிராமுக்கு மேல இருக்கு. அதுவும் மாட்டம் 2 விரலையும் கோல்டு, இதுலயும் கோல்டு மோதிரம் போடணும். செயின் மட்டும் தோடு 2 பவுன் எடுத்தாங்க. இவ்வளவு எடுத்துட்டு பேலன்ஸ் அவங்களுக்கு 2000. ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறேன்னா, போன விளாக்ல இதே ட்ரெஸ்லயே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வரப்போகுது, எல்லாரும் எமோஷனல் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன் லாஸ்டா. அந்த வீடியோ அதோட கண்டினியூ தான். அது காலையில எடுத்தேன், இது மாதிரியும் வந்து ஒரு 2:40 போல எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, போர் அடிக்காம சொல்லிடுறேன். நகை சீட் வந்து இந்த மாசம் ஃபர்ஸ்ட்ல கட்டணும். இது கட்டினா 7வது மாசம் கட்டணும். அதுக்கு இன்னைக்கு குமரன் சில்க்ஸ் போறேன். சரி, குமரன் நகை கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். குமரன் சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. அதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டுல தோடு போட்டிருக்கேன். இது ரக்ஷோடுது. நிருவும் கோல்டுல தோடு போட்டிருக்கேன். அது அவனுக்காக எடுத்தது. நான் செயின் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் தவிர ரக்ஷுக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அவனுக்கு நகை வாங்கி கொடுங்க, அவனுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, ஒரு வயசுக்கு மேலே ஆயிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்க ஷார்ட் செயின் வந்து அவனுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இதை எடுத்தே 3 பேர் போட்டுக்கிற ஐடியாவில் தான் எடுத்தோம். ஆனால் வந்து அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க, என் கழுத்தில் போட்டுன்னு எனக்கு நல்லா இருக்கு, நீங்களே போட்டுக்கோங்க, எங்களுக்கு புதுசாக எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எங்களுக்கு அது இல்லாத இப்போதைக்கு நகை வேண்டாம், நாங்கள் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கோம், சில்வர் செயின் போட்டிருக்கோம், நாங்கள் அப்படியே போய்க்கிறோம், அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நானே விட்டுட்டேன். இப்போ அவனுக்கு வந்து தோடு எடுக்கிறதுக்காக இந்த நகை சீட் போட்டிருந்தோம். இப்போ அதை வந்து நான் க்ளோஸ் எல்லாம் பண்ணலை. ஆனால் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, என்னோட அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ்லேருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்னோட வண்டி இஎம்ஐ வண்டி வந்து ரீஃபைனான்ஸ் போட்டிருந்தேன். இஎம்ஐ கிடையாது, ரீஃபைனான்ஸ். அது வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி நான் வண்டி எடுத்தேன். அது நான் லாஸ்ட் மந்த் அடுத்த மாதத்தோட 20ஆம் தேதியோட முடியுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம வந்து அந்த ஒரு 6300 கட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், அந்த காசை தேவையில்லாம செலவழிச்சிருவோம். நமக்கு வந்து ஒரு கடன் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு கமிட்மெண்ட்ல ஓட முடியும், ஒடியேற முடியும், ஒரு வேலை பார்க்க முடியும். அப்படி நான் யோசிக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படிதான் பெரியவங்களும் சொல்லுவாங்க. கடன் இருந்தாலுமே ஒரு சேவிங்ஸ்குள்ளார போட்டோம் அப்படின்னா கடனையும் அடைச்சிடலாம், சேவிங்ஸ் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அடிப்படையில தான் நான் இந்த செயின் எடுத்தேன். இப்போ இந்த செயின் வந்து நாளைக்கு 25ஆம் தேதி இதுக்கான பணம் கட்டணும். 30,000 கட்டியாச்சு, 1,03,000 நான் வந்து கட்டணும். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவனுக்கு செயின் அந்த மாதிரி எடுக்கல. ஆனா ரக்ஷு வந்துட்டு சர்ப்ரைஸா நான் ஒன்று எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஆடி 1க்கே கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்ப என் கார்டு ரிலீஸ் ஆகல. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணேன். நைட்டு 11 மணிக்கு ரிலீஸ் ஆனோடனே பயங்கர ஹாப்பி. இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, சரி ரக்ஷு மட்டும் காலேஜ் போட்டு நிறுவன் இருடா, நம்ம 2 பேரும் போயிட்டு அவனுக்கு ஒன்று வாங்கிட்டு வரலான்னு சொன்னேன். அவன் இல்லை மம்மி, நான் 1:30க்கு காலேஜ் முடிஞ்சிடும், நான் வந்துறேன்னு சொன்னான். சரி ஓகேண்ணா. கடைசியா பார்த்தா நிறுவுக்கு முன்னாடி ரக்ஷு கிளம்பிட்டான். அப்ப ரக்ஷு போன் பண்ணி நான் கிளம்பிட்டேன் மம்மி அப்படின்னு அவன் கூப்பிடுறான். நிறு கூப்பிட்டுமா, நான் என்ன பண்றேன், நீயே உன் பிள்ளைகிட்ட பேசு அப்படின்னு சொன்னா. சரி ஓகே, எதுவா இருந்தாலும் சரி. இதுவும் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும் போது அவன் சொன்னான் என்னன்னா, அவள் இல்லை, அவன் என்ன சொன்னான்னா, நீ பாப்பாவை கூட்டிட்டு போய் எடுறி, அப்பதான் வந்து அது நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவளுக்கு பிடிச்சத நீ எடுத்துக்கொடு, நீயா போய் உனக்கு பிடிச்ச எடுக்காத. நான் இல்லடா, அவ எமோஷனல் ஆகறதா பார்க்கணும். அவ என்னத்தை எமோஷனல் ஆகிறத நீ பாக்குற, அவளை கூட்டிட்டு போ அப்படின்னா நான் அவனை சமாதானப்படுத்தினேன். ஆனா அது கடவுளா பார்த்து ரக்ஷு கூட வந்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு போல. கடவுள் கொடுத்துட்டாரு, முருகன் கொடுத்துட்டாரு. முருகன் அருளால இன்னைக்கு நான் ஒரு விஷயம், ரக்ஷுக்கு வந்து 1 பவுன் எடுக்கலாம். அது 1 பவுனா, 3/4 பவுனா, 1.5 பவுனா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடை ஜிமிக்கும், அவனுக்கு இந்த மாதிரி மாட்டல் இருக்கு இல்லையா, அப்படி இந்த மாதிரி மாட்டல் அது அவனுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். கவரிங்கில் வாங்கி கொடுத்தேன், அது அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. சரி ஆடி 1க்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஒரு கார்டில் லிமிட் இல்லை, ஒரு கார்டில் லிமிட், அதான் பிளாக்ல இருக்கு.
ஸோ அதனால இன்னைக்கு நான் நிரு மட்டும் போய் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி எடுத்துடலாம், ரக்ஷு அதுக்கப்புறம் வரட்டும்னு நாங்கள் யோசிச்சோம். இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக 2 பேருமே கிளம்பிட்டாங்க, 2 பேரும் பஸ் ஏறிட்டாங்க. பல்லடம் வந்து பல்லடத்துலேருந்து திருப்பூர் பஸ் ஏறி சின்ன கரையில் இறங்கிக்கோங்க, நான் இப்படியே போயிடலாம், ஏன்னா இப்படி போய் நான் சுற்றிட்டு வர்றதுக்கு நம்ம இப்படியே போயிடலாம், நீங்கள் சின்ன கரையில் இறங்கிருங்க, அங்கே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ரக்ஷுக்கு தெரியாது நான் வந்து நகை எடுக்க போனேன். நம்ம பாட்டில்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், அது ஒரு 600 பாட்டில்ஸ் வந்திருக்கு, அதை எடுக்க போகணும். அப்புறம் அந்த சீல் பண்ணுற பாயில் பேப்பர் வந்திருக்கு, அதை வாங்க போகணும். அதனால நான் திருப்பூர் போகிறேன், நீங்கள் அப்படியே வாங்க ரக்ஷு, நிருவை நீ அப்படியே வந்துரு நிரு, அக்கா வந்தாலும் இடையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் பண்ணியிருந்தேன் நானும் நிருவும். சொதப்பிருச்சு. இப்போ இன்னைக்கு வந்து புதன்கிழமை, இன்னைக்கு அவனுக்கு வந்து எல்லா நகையும் விற்றது போக எல்லாமே டோட்டலாக அவனோடதுன்னு விற்றுட்டேன். நினைக்கும் போதே கொஞ்சம் நல்லா எமோஷனலாக இருக்குது. இன்னைக்கு அவனுக்குன்னு ஃபஸ்ட்டு அவனுக்குன்னு நான் போய் வாங்க போகிறேன். அப்போ நம்ம நகை எடுக்கும் போது வீடியோஸ்லாம் போடலை, இப்போ நம்ம நகை எடுக்கிறோம், போய் எடுப்போம். எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகுதுங்கிறத கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நல்லபடியாக நடக்கும்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு என் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ நான் கிளம்பிட்டேன், ஓகேங்களா? இதே ட்ரெஸ்லேயே வருதுன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரே நல்லா எடுக்கிறது, அது காலையில் எடுக்கிறது, சாயங்காலம் மதியம் எடுக்கிறேன். பாப்பா பல்லடை வீடியோ எடுத்துகிட்டு பல்லடை விட்டு வந்து டிஷர்ட் போட்டுட்டு இப்போ நான் மறுபடியும் கிளம்பிட்டேன். ஓகே, நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அங்கே ரக்ஷு நிரு 2 பேரும் பல்லடை வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறி சின்னக்கரை போயிருப்பாங்க, போய் இறங்குற நேரம் ஆயிருக்கும். நான் இப்போ தான் வண்டி எடுக்க போகிறேன், போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். மைக்கு எடுத்துகிட்டு போகிறேன், எந்த அளவுக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். போய் பார்த்தலாமா? ஹாய், மைக்கு கொண்டு வந்திருக்கேன், அதை போட்டு குடிக்காமலே வந்துட்டேன். மைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு மைக்கு போடுமா, தயவு செஞ்சு இங்கே பாருமா. அம்மா ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. சொல்லுடா. ப்ராமிஸ்னு சொன்னாதான். என்னன்னு சொல்லு. இந்த இது அதுக்குள்ள போடு, இது அதுக்குள்ள போடு. போடுறேன், சாப்பிட்டுதான் வாங்கி கொடுக்கன்னு ப்ராமிஸ் பண்ணு. சாப்பிட தானே வாங்கிக்கலாம், என்ன வேணும்? வாங்கி கொடுக்கணும். சரி வாங்கி தரேன். வேணாம் எனக்கு. வேற என்ன வேணும்? வேணாம். அப்படின்னா நல்லா வயிறு பசி தாங்குற மாதிரி வேணும். தெளிவா சொன்னாதான் எனக்கு தெரியும். காஃபி குடிக்கலாம், நகை சீட்டு கட்டிட்டு காஃபி குடிக்கலாம். அக்ஷு சொல்லுங்க மாமி. ஹாப்பி ஃபீல். ஹவு டு யூ ஃபீல்? பயங்கர பிக் ஹாப்பி. நான் என்னவோ சொல்லுதுன்னு முடிச்சா பிக் ஹாப்பியாவா? ரொம்ப ஹாப்பிங்கிறது மிகப்பெரிய ஹாப்பி. பிக் ஹாப்பி. இப்போ என்னன்னா அந்த வவுச்சரை போயிட்டு பேண்ட் எடுத்துட்டு போயிடலாம். சீலையெல்லாம் வேண்டாம், பிளவுஸ் தைக்கிறதுக்கு 700-800 ரூபா வருது, அதனால பேண்ட் இல்லை பேண்ட் எடுத்துட்டு போயிடலாம். இந்த சுடிதாருக்கு ஒரு பேண்ட், அந்த சுடிதாருக்கு ஒரு பேண்ட். சுடிதாருக்கு என்ன பேண்ட்? தோட கொஞ்சம் டைட்டா இருக்கு. எனக்கு 3 பேண்ட், 5 பேண்ட், ஒரு ஷால், 3 ஷாலா? ஒன் ஷால். ஆமா ரெண்டு சால். என்ன சால்? ஒண்ணுதான். நானே வளர்றேன். முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ரக்ஷுக்கு இந்த மாதிரி எடுக்க போலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னது வேற, அங்க நடந்தது வேற. ஸோ அதை என்னன்னு உங்ககிட்ட ரிவீல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ரக்ஷுகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்போம். ஏன்னா இவனுக்கு தெரியாம தான் நாங்க எடுக்கணுங்கிற பிளானே எனக்கும் ரக்ஷுக்கும். மோப்பம் முடிச்சிருச்சு, மோப்பம் முடிச்சிருச்சு. காலையிலே மோப்பம் முடிச்சுட்ட தானே? எப்ப மோப்பம் முடிச்ச? என்னமோ நடக்குதுன்னு மட்டும் தெரியும். அப்புறம் என்கிட்ட வந்து நீங்க ஷெட்டு போடுறீங்கன்னு சொன்னீங்க, சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஷெட்டு தான் போல அப்படின்னு நினைச்சு விட்டேன். நீ எப்ப போய் சென்னை சில்க் ஸ்கூல்ல நிறுத்தினியோ கன்ஃபார்ம் டோக்கன் போட்டியா? சரி அம்மா ஏதோ எடுக்க போகுது இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா திரும்பி வந்து நீ என்ன சொல்லுவ, நகை சீட்டு கட்ட போற மாதிரி தான் நான் இப்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு வந்திருப்பேன். நீ டோக்கன் போட்டு அந்த 20 ரூபா சேர்க்காகும், 20 ரூபா டோக்கன் போட்டு நீ வாங்கிட்டு வந்தியா? அப்பவே ஒரு எஸ் இருந்துச்சு. இப்ப வரைக்கும் எங்களுக்குள்ள அந்த கேள்வி இருக்கு. முடிஞ்சிருச்சு. எப்பவுமே அவளுக்கு நேரமா முடிஞ்சா கூட 2:30 இல்லம்மா, எப்பவுமே லேப்ல எனக்கு வேலை இருக்கும். நான் இன்னைக்கு போய் கேட்டேன் மேம், கரெக்டா 1:15 முடிஞ்சு நான் மேம் கிட்ட போய் கேட்டேன்.
மேம் வந்துட்டு இந்த இடிசி லிஸ்ட் மட்டும் சொல்லுனாங்க, அதை சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்னடா வேலை அப்படின்னாங்க. லைட் ஆஃப் பண்ற மாதிரி தான் நான் 2:30 வரைக்கும் இருந்திருப்பேன். லைட் ஆஃப் பண்ணு மேம் அப்படின்னேன். நான் காலையிலே லைட் லேட்டா தாண்டா போட்டேன், நான் போறப்ப ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ள வந்து எங்களுக்கு கண்டாமினேஷன் ஆயிருச்சு அன்னைக்கு நாங்க பண்ணது. சரி ஃபுல்லா ஃபியூமிங் ஒழுக்கமா பண்ண மாட்டீங்க, எல்லாமே கெட்டு போகுது. இல்ல உள்ள சரி, எல்லாம் சரி, கும்பல் சரி. கும்பலா போறனால சரி அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஃபியூமிகேஷன் போடணும். அது நம்ம இன்னொரு நாள் வந்து பிஜிட்டு நம்ம உள்ள இருக்க சாம்பிள் எடுத்து வெளில வைக்க சொல்லியிருக்கேன். வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபியூமிகேட் போட்டு திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப இதா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்டெரைலா பண்ணலான்னு வந்து உட்காந்துட்டு இதுக்கு கால் பண்ணேன், இது எடுக்கல. அப்புறம் நீயே கால் பண்ண. அப்பதான் வந்து என் ஜூனியர் வந்து பேசிட்டு இருந்துச்சு, போன உமன் எம்பவர்மெண்ட்ஸ்ல நடந்த பிரச்சனை. வந்து கால் பண்ணேன். நான் தான் லைன்ல இருந்தது. அம்மா உன் புள்ள கூப்பிட்டுச்சு, என்னன்னு கூப்பிட்டு கேளு. நானே உனக்கு தோணுச்சு, அம்மா சம்மந்தமே இல்லாம இந்த டைமுக்கு கூப்பிடாதே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து முன்னாடியே மெசேஜ் போட்டிருந்தேன். மெசேஜ் பார்க்கவே எனக்கு தெரியும். நீ மெசேஜ் எடுக்கவே நீ வந்து மெசேஜ் போட்டு நீ பார்க்காம அன்னைக்கு ஒரு நாள் வெளில போய் நின்ன பத்தியா, வெளிலையோ இல்ல நீ பாட்டு கிளம்பி போயிட்ட பத்தியா. அதுல இருந்து சரி மெசேஜ் போட்டு பாக்கலன்னு சொல்லி கால் பண்ணேன். உடனே நீ கால் பண்ண எனக்கு அதிசயம், எதுக்கு சம்மந்தமே இல்லாம அம்மா கால் பண்ணுச்சு. எடுத்த உடனே என்னமோ சொல்ல வந்துச்சு, அதுக்குள்ள நான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா உன் பிள்ளை வந்தது 2:15. சரி அது என் பிள்ளைதான், நீ யாரோ பிள்ளை. இப்ப எப்படி இருந்துச்சு உனக்கு? இதுல ஒரு இதோட கொடுவேனே, நான் என்ட்ரன்ஸ் ஆகிறேன் முன்னாடி விட்டாச்சு கேட்கலாம். தோடு செக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்க. நானும் காது கேட்க கூடயே வர்றான். நானும் காது கேட்காத மாதிரி சரி நமக்கு தெரியாத மாதிரி நம்ம போவோம். இல்லங்க கூடவே வர்றான், வந்துட்டான். இனி வந்துட்டு முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க முடியாது. அதனால சரி ஓகே, இதுக்கு மேல வேண்டாம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் எடுத்துக்கிட்டு. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா எனிவே இது ஒரு விதத்துல நல்லதுதான். நான் ஏதாவது புடிச்சு எடுத்துட்டு வந்தேன், அது கடைசி அவளுக்கு பிடிக்காம இந்த தோடு மாதிரி அதையும் ஒதுக்கி வச்சிருந்தானா ரொம்ப சங்கடமா போயிருக்கும். நல்ல வேலை அவ கூட வந்தது எனக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் தான். அதனால எங்க அம்மாக்கு ஆனா இதுல என்ன கொடுமை அப்படின்னா, நான் தேடுற கொடுமை அப்படின்னா கலெக்ஷனே எங்கேயும் கிடைக்கல. சரி ஓகே, இப்ப வந்து நான் எடுத்த தோட்டை காமிச்சிடுறேன் ஓகேங்களா. லக்ஷுக்கு மாடல் வந்துட்டு அங்க பிடிக்கல, அதனால எல்லாமே சிங்கிள் லேயர் தான் இருக்கு தோடு. அதுவும் இல்லாம ஓரளவுக்கு இத வந்து என்ன பண்றேன்னா இது பண்ணிரு, தோடு ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்க மாட்டலே 1 பவுனுங்கிறாங்க. 1 பவுன் மாட்டல்லே செலவு பண்றதா? அது இதுதான் தோடு. இது பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல கல்லு வச்சது இருக்கும். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வேர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். நல்லாவே தோடு பாத்தீங்கன்னா லட்சணமாவும் இருக்கு. ஆனா அது போக நல்லா ஊக்கமா இருக்கு. நல்ல வெயிட், நல்ல வெயிட். அரை பவுன் சொன்னா கையில எடுத்து பார்க்கும், அரை பவுன் சொன்னா தெரியாது, அந்த அளவுக்கு நல்ல வெயிட். இது 5 கிராமுக்கு மேல இருக்கு. அதுவும் மாட்டல் விட்ரியாமா கேமரால இரு, நான் இதுக்குள்ள வச்சிடுறேன். மாட்டல் இருந்துச்சு, 1 பவுனுக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே ரொம்ப குட்டி 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 செயினா இருக்கு. அந்த ஒரு செயின் நம்ம முடி மாட்டியோ எது மாட்டியோ டக்குன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாமே தோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நார்மலா மாட்டேன். நான் வந்து இதுலயே ஆன்டிக் பீஸ் மாதிரி, ஆனா அது 1.5 பவுன். அது வந்து 1,78,000 ரூபாய் செய்கூலி சேதாரத்தோட செய்யும். அதே மாதிரி ஆன்டிக் பீஸ் மேல இருந்துச்சு, ஆனா அது வந்து ஃபுல் ஆன்டிக்குங்கறனால எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஆன்டிக் சிலருக்கு செட், ஆனா நிஜமா போடும்போது அக்கா ஃபேஸ்க்கே இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால நான் ஓகேயா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி இருக்கு உனக்கு? எப்படி இருக்கு? ஆனா கடை இருந்த எல்லாருமே நான் தான் அக்கா நினைச்சுட்டேங்க. ஏன்னா நான் அக்கா பத்தி பேசுறதோ. இது உனக்கு நீ சொல்லு உன்னோட. எனக்கு வந்து இந்த மேன்ல இப்படி குத்துற மாதிரி இருக்க வேணாம். ஃபர்ஸ்ட் போட்டது ரொம்ப பெருசா போட்டாலும் சரியான குத்துக்கும், இங்க வச்சு குத்துன்னு குத்துச்சு. அதுதான் எனக்கு வலியே வந்துச்சு. அப்புறம் இதை போட்டு பார்த்தா இது அவ்வளோக்கெல்லாம் குத்துல. இது காட்டுடாது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவளுக்கு எடுத்துட்டேன். என்ன எல்லாரும் திட்டிருந்தீங்க, ஷார்ட் செயின் வந்து அவளுக்கு கொடுங்க, ரக்ஷுக்கு கொடுங்க, ஒரு ஏஜுக்கு மேல ஆயிருச்சு, உங்களுக்கு எதுக்கு 2 செயின், அவளுக்கு கொடுங்க அவளுக்கு. எனக்கு தோடு பார்த்து எந்த தோடுமே பிடிக்கல. அம்மாட்ட பேசாம நம்ம செயினே எடுத்துடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். காயின் எடுக்கலாம்னா எனக்கு இப்ப வந்து காயின் எடுக்கிற ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப அத்தியாவசிய தேவைக்கு ஒரு இடத்துக்கு போனா வந்தா ஃபேன்சியா போட்டுட்டு போறனால சரி தோடு எடுத்துருவோம்
நானும் தோடு போட்டிருக்கேன், அவளும் போட்டிருக்கேன். இவகிட்ட கோல்டுங்கிறதே இல்லை, இவளோட ரிங்குமே எனக்கு கொடுத்துட்டா. நான் லாஸ்டா அந்த பெரிய செயின் எடுக்கும்போது எல்லாத்தையுமே பொறுக்கி போனச்சுதான் நம்ம எல்லாமே வித்தோம். அதனால எல்லாமே கொடுத்துட்டு அவகிட்ட எதுவுமே இல்லை. ஆனா நான் அவளுக்காக தான் சிட்டு போட்டிருந்தேன். சிட்டுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு என்னன்னா, கிரெடிட் கார்டு, அதாவது HDFCல இருந்து ரிலீஸ் ஆன உடனே, ஆமா ரிலீஸ் ஆன உடனே எதை பத்தி யோசிக்குவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு போய் நகை எடுத்துடணும், 1 பவுன் எடுக்கணுங்கிறத என்னோட மைண்ட் செட். ஆனா அதுல கார்டு பாத்தீங்கன்னா 84,000 தான் சம்திங் இருந்துச்சு. ஆனா எடுத்திருக்கலாம், 1 பவுன் எடுத்திருக்கலாம். மாட்டல் அவளுக்கு எதுவுமே சூட்டபிளா இல்லாதனால நாங்க எடுக்கல. தோடு 1 பவுன்ல பாத்தணும், இவ்வளவு பெருசு. எப்படின்னா 1 பவுன் சொன்னா நம்பாத அளவுக்கு இருந்துச்சு தோடெல்லாம். அதெல்லாம் போட்டோம்னா என் மூஞ்சோட அது பெருசா தெரியும். இப்ப நம்ம தோட்டோட ஃபேஸுக்கு பெரிய தோடோட குட்டியா போட்டா அது என் ஃபேஸ்க்கு அழகா குட்டி, காதும் எல்லாம் குட்டி. அதாவது தோடு வந்து பாத்தீங்கன்னா 75,000. தோடோட கிராம் வந்து 5.80. அதுல வந்து கல்லு கழிச்சுட்டு 4.710. ரேட்டு பாத்தீங்கன்னா 75,810 ரூபாய். செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்ந்து. அதை வெயிட் பண்ணு, அது இன்னொரு சர்ப்ரைஸ். சரி, 1 பவுனுக்குள்ள எதுவும் செட் ஆகலையா, சரி 1 பவுன் எடுத்தே ஆகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு போய் சாமி எடுத்தே ஆகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அம்மா வந்து அங்க இருக்கப்ப சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த எந்த கையில இந்த கையிலுமா இந்த 2 விரலையும் இதுலயும் கோல்டு மோதிரம் போடணும் அப்படின்னு. ஆனா அது எப்பன்னா அப்புறமா எடுத்துக்கலாம் தான் நான் சொன்னேன். அது ரொம்ப நாள் ஆசை, உனக்கும் ஆசை எனக்கும் ஆசை. இந்த வரல சும்மா ஒரு நாள் நீட்டா இருக்கும். ஆனா இது வந்துட்டு 1 பவுனுக்குள்ள வரல. சரி 1 பவுன் எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம், போய் பாப்போமே அப்படிங்கறதுக்கு அங்க வந்துட்டு சரி போய் பார்க்கலாம், 1 பவுனாவே எடுத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்க கடைக்காரங்க வந்துட்டு நாங்க ரொம்ப தெரிஞ்ச ஒரு 30-40 தோடு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒண்ணு செலக்ட் பண்றதுக்குள்ள போதும். புதுசா பார்த்தது எடுத்தோம். ஆமா, அதுக்கப்புறம் அங்க இருந்து அக்காங்க வந்து ஏன் டைமண்ட்ல பாக்கலாம்ல, டைமண்ட்ல பார்த்து அதுலதான் செட் ஆகுதான்னு பாருங்க. டைமண்ட் வந்துட்டு விலை கம்மி, வேல்யூ அதிகம். டைமண்டை பொறுத்த வரைக்கும் அது தங்கம் வந்துட்டு விலை அதிகம், வேல்யூ கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவு குறையும். நம்ம திருப்பி போடமோ கொஞ்சம் குறையும். ஆனா டைமண்ட்றது நம்ம என்ன ரேட்டுக்கு எடுக்கிறோமோ அப்ப கொடுக்கும் போது என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. டைமண்ட்க்கு தனி ரேட்டு. அதனால வந்துட்டு சரி டைமண்ட் போகலாம், போய் பார்ப்போம், செட் ஆகுதான்னு பார்ப்போம். அது ஒரு சும்மாவே திட்டுவாங்க. செட் ஆகுதான்னு பார்ப்போம், செட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். அம்மாக்கு என்னன்னா நான் டெய்லியும் கரண்டி பிடிச்சி கிண்டணும், எனக்கு டைமண்ட் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் செட் ஆகும்க்கா, வாங்க வந்து பாருங்க, பிடிச்சா டைமண்ட் எடுங்க, இல்லைன்னா கோல்டுக்கு போகலாம். டைமண்டுக்கு போய் உக்காந்தாங்க. லைஃப் கொடுக்காத மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் போட்டு டைமண்ட்ல ஃபர்ஸ்ட் எங்களோட பரம்பரையிலேயே எனக்கு தெரிஞ்சு எங்க இதுலயே ஃபர்ஸ்ட் டைமண்ட்ல எடுத்தது நாங்க. அதுவும் எனக்கு தான். சீரியஸ்லி இது 2மே எனக்கு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி டைமண்ட் வந்து நிறைய செலக்ட் பண்ணோம், இது 2 தான் அம்மா கைக்கு பர்ஃபெக்டா செட் ஆச்சு. ஸோ இது 2மே நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதோட ரேட்டு சொல்லியிருப்பா. இதோட ரேட்டு வந்து ஆனா கோல்டு இது வந்து 18 கேரட் கோல்டு. அதோட ரேட் வந்து 42,250. அதுவே கோல்டு எடுத்ததுன்னா 1 ரிங்கே இந்த ரேட் வந்துருக்கும். செய்கூலி சேதாரம் அது இதுன்னு போயிட்டு 1 பவுனு 1 கிராமே, அதாவது 1 மோதிரமே இந்த ரேட் வந்திருக்கும். வந்து 2 மோதிரத்துக்கு 42,210 ரூபாய். ஸோ இதோட ரேட்டு சொல்லிட்டியா? இது ஜூம்ல காட்டிடு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டு நான் கொண்டு போய் சாமி கும்பிட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு கையில போடுறேன். அவனும் தோடு போட்டு காட்டுவான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது நீங்க எல்லாருமே நான் சேவிங்ஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த அளவுக்கு கடன் இருக்கு. இப்பயுமே இதுவுமே எனக்கு கடன் தான்.
கடன் மீன்ஸ்னா கிரெடிட் கார்டில் போட்டிருக்கேன். எனக்கு அடுத்த மாசத்தோட வண்டியோட ரீஃபைனான்ஸ் போட்டது முடியுது. மாசம் 6300 ரூபா. அதுல வந்துட்டு அடுத்த மாசம் ஒண்ணு கட்டுவேன், அதுக்கப்புறம் வந்து குறையும். அதனால என்னன்னா இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நெக்ஸ்ட் இஎம்ஐ கன்வே ஆகும் போது அந்த வண்டிக்கு கட்டுற காசு அப்படியே இதுக்கு நாங்க கட்டிடலாம். ஒரு ஃபேமிலியை பார்த்தோம். அவங்க வந்து ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர்ல பெரியவங்க எல்லாரும் ஒரு 5 பேரு தனித்தனியா நகை சீட்டு, ஒரே ஃபேமிலிக்கு தனித்தனியா நகை சீட்டு போட்டு ஒரே டைம்ல முடியிற மாதிரி வச்சு, அதாவது ஒரே நாள்ல போட்டு ஒரே டைம்ல முடியிற மாதிரி வச்சு ஒன்னா கொண்டாந்து கொடுத்து எனக்கு வந்து ஒரு 3 பவுன் 4 பவுன் 5 எடுத்துருப்பாங்க. பவுன் அந்த செயின் மட்டும், தோடு 2 பவுன் எடுத்தாங்க. இவ்வளவு எடுத்துட்டு பேலன்ஸ் அவங்களுக்கு 2000 ரூபாய் நின்னுச்சு. 2000 ரூபாய்க்கு வேற ஏதாவது எடுக்கணும்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அது ரொம்ப இதுதான். நான் ஜனவரியில சிட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நகையே சேர்ந்துச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்து எனக்கு கடன் அதிகமா இருக்கிறனால என்னால அப்ப எதுவும் பண்ண முடியல. இருந்தது எல்லாமே வித்தாச்சு. நான் மட்டும்தான் தோடு போட்டிருந்தேன், நிறு போட்டிருந்தான். அதுக்கப்புறம் இப்ப அடுத்தாப்புல வந்து சிட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு தோடு எடுக்கலான்னு இருக்கேன். நீங்க கேட்கலாம், நீங்க ஏன் இரு தோட்டை மட்டும் கழட்ட மாட்டேன்றீங்க, ரக்ஷு தோட்டை கழட்டிடுறீங்க, ரக்ஷுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் தோடா வாங்கி தரீங்க, பிளாஸ்டிக் தோடா ஃபேன்ஸ் தோடா வாங்கி தரீங்க அப்படின்னா இருவோட காதல் இடமே எப்படி? நான் அடுத்த முறை இப்போ நான் வந்து சிட்டு போட்டிருக்கேன் 7வது மாசம். அடுத்து இன்னும் 5 மாசம் போனதுக்கு அப்புறம் நவம்பர்ல வரும். அப்ப வந்து எனக்கு தோடு எடுத்துக்கலான் இருக்கேன். இந்த தோடு காதுல போட்டிருப்பேன். ஒரு நல்லதா ஒரு தோடு எடுத்துக்கலான் இருக்கேன். போனா வந்தா எல்லாத்துக்கும் இந்த தோடு. அதே மாதிரி இதை நான் டெய்லியும் போட மாட்டேன். ஒன்லி சாரி வியர், எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனா மட்டும்தான் போடுவேன். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு ஏதாவது மணி கொஞ்சம் நம்ம கையில இருந்துச்சுன்னா, அன்னைக்கு ஏதாவது 1 பவுன் எடுக்கிற கெப்பாசிட்டி நம்ம கையில இருந்துச்சுன்னா அன்னைக்கு ஏதாவது பார்ப்போம். இல்லைன்னா அந்த சிட்டுக்கான என்ன அமௌண்ட் அந்த அமௌண்ட் தோடு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். நம்ம போய் சாமி கும்பிடுவோம்.